பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
வாழ்வு தரும் கடவுள், நம்மை வாழ வைக்கின்ற தெய்வம், நம்மிடமே குடிகொண்டிருப்பவர் இதோ நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். அவரையே உற்று நோக்குவோம், அவரையே ஆராதிப்போம், அவரையே வாழ்த்துவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்பிக்கையோடு அவரிடம் வருகிறவர்களுக்கு ஆறுதல் தருகிறவர், அரவணைக்கின்றவர், கேட்கின்ற எல்லாவற்றையும் தர வல்லமை உள்ளவர். விசுவாசத்தோடு ஜெபிக்கிற யாவருக்கும் எல்லாவித நன்மைகளையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருப்பவர் நம்மோடு இருக்கிறார், நம் மத்தியில் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவரிடம் சமர்ப்பிப்போம். நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த திருத்தலம் வந்திருக்கிறோமோ, எந்த கருத்து நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்க வந்திருக்கிறோமோ, எந்த ஒரு காரியத்திற்காக இந்த நேரத்தில் அவரோடு இருந்து அவருடைய உன்னத பலியில் கலந்து கொண்டு அவர் ஆசீர்வாதம் பெற வந்திருக்கிறோமோ, அவை அனைத்தையும் அவரது பாதத்தில் சமர்ப்பிப்போம். நம்பிக்கையோடு கொடுப்போம், நம்பிக்கையோடு அவர் பாதம் சமர்ப்பிப்போம். அவரால் மட்டுமே முடியும். அவர் ஒருவரே நமக்கு தரக்கூடியவர், அவர் ஒருவரே வல்லமையுள்ளவர் என்ற விசுவாசத்தோடு அவரிடம் வேண்டுவோம். பலவிதமான விருப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் இதோ அவர் முன் அமர்ந்திருக்கிறோம். அவர் நமக்கு பெற்றுத் தருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். நமது தேவைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறபடியினால் நாம் வேண்டுபவை எல்லாவற்றையும் அவர் தருவார். நம்மை அர்ச்சிப்பார், நம்மை அரவணைப்பார், அனைத்தையும் பெற்றுக் கொடுப்பார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தெய்வத்தின் முன் நாம் அமர்ந்திருக்கிறோம். தொடர்ந்து ஆராதிப்போம், நன்றி செலுத்துவோம். வர இருக்கின்ற இந்த வாரம் முழுவதும் அவர் நம்மோடு இருந்து நம்முடைய தேவைகளில் நமக்கு துணை நின்று நம்முடைய குழப்பமான சூழலில் நமக்கு தெளிவை தந்து நாம் வேண்டுகின்ற எல்லா காரியங்களிலும், நாம் முயற்சி செய்கின்ற எல்லா காரியங்களிலும் அவர் நமக்கு துணை நின்று அனைத்தும் நல்லவையாகவும் நன்மைகளாகவும் நமக்கு இந்த வாரம் முழுவதும் அவர் தந்து நாம் மேற்கொள்கின்ற எல்லா காரியங்களையும் அவர் ஆசீர்வதித்து தரட்டும். வல்லமையான அந்த இயேசுனுடைய நாமத்திலே நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். ஆமென். தாழ்ந்து பணிந்து ஆரா
எங்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பலனை இடைவிடாது அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இரு கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இரு கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இறைவன் இருக்கின்றார், இனியும் தாமதமே. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இதை பார்த்து
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருத்தலத்திற்கு அழைக்கின்றோம். நாம் கலந்து கொள்ள இருக்கிற இந்த உன்னத பணியின் மூலமாக, புனித அந்தோணியாருடைய பரிந்துரை மூலமாக நாம் பலவிதமான எண்ணங்களோடும் கருத்துக்களோடும் இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். அவை அனைத்தையும் புனித அந்தோணியாருடைய பரிந்துரை மூலமாகவும் ஆண்டவர் இயேசுவினுடைய அற்புதமான காரியங்கள் மூலமாகவும் அவை நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த உன்னத திருப்பலியிலே நாம் கலந்து கொள்வோம். இந்த உன்னத திருப்பலியின் வழியாக இறைவனுடைய அருளை நிறைவாக பெறுவதற்கு தடங்களாக நம்முடைய குற்றங்கள், குறைகள், தவறுகள் இருந்தால் அவற்றிற்காக மன்னிப்பு கேட்டு இப்பொழுது மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுகளாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், குற்றங்கள், குறைகள், தவறுகள், பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் அடியார் புனித அந்தோணியாரை கிறிஸ்துவை பின்பற்ற கனிவுடன் அழைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் எங்களையே மறுத்து எங்கள் முழு இதயத்தோடு உமை பற்றி கொள்ளும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் இத்திருப்பலியானது ஜெயக்குமார், மாலா, ஷாலினி, ஷர்மிளா குடும்ப சம்மதத்திற்காகவும் உடல் சுகத்திற்காகவும், பிஎட் எக்ஸாம் நல்லபடியாக பாஸ் ஆனதற்காகவும், எம்ஏ எக்ஸாம் நன்றாக எழுதவும், நர்சிங் எக்ஸாம் நல்லபடியாக ரிசல்ட் வருவதற்காகவும், அந்தோணி, சந்தான, மேரி, இருதயராஜ் இவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், உத்திரியஸ்தல ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்கள் மாசிலா குழந்தையின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், கார்மேல் வீடு கட்டுமான பணி விரைவில் நடந்து முடிக்கவும், ஞான பிரகாஷுக்கு, ஐஏஎஃப் ராஜன் அவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், அல்ஃபோன்ஸ் உடல் உள்ள சுகத்திற்காகவும் நன்றியின் பலியாகவும்,
நோவா உடல்நலம் பெறவும் விவசாயம் செழிக்கவும் குடும்பத்திற்கு சமாதானம் வேண்டியும் எட்வின் ஜோஸ்பின் குடும்ப நன்றியாகவும் குழந்தைகளுக்கு நன்கு படிக்கவும் உடல் உள்ள நலம் வேண்டியும் ஸ்டெல்லா ஆனந்த்குமார் குடும்ப நன்றி பலியாகவும் டேவிட் வின்சி 5வது திருமண நாள் நன்றியாகவும் பிரசவம் ஆக வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும் ஹென்றி டயானா இன்று பிறந்தநாள் நன்றியாகவும் உடல் உள்ள நலம் வேண்டியும் அந்தோணிசாமி ஜோஸ்பின் மேரி குடும்ப நலனுக்காகவும் ஆடு மாடு பயிர் பயிற்சி செழிக்கவும் அந்தோணிசாமி குடிப்பழக்கத்திலிருந்து விலக வேண்டியும் ஜெரோம் ஜாஸ்மின் நன்றியாகவும் குடும்பத்தில் மறித்த அனைவரின் ஆண்மையிலே பாற்றிக்காகவும் விக்டர் குமார் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகள் நற்படிப்பறிப்புக்காகவும் 4 சக்கர வாகனம் நன்றாக செயல்பட வேண்டியும் சேவியர் ஸ்டெல்லா மேரி குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஜெயஸ்ரீ உடல் நலம் பெற்றதற்கு எல்லா காரியங்களும் நிறைவேறியதற்கு நன்றி பலியாகவும் பொண்ணு பாப்பா ஏசுதாஸ் பிள்ளை காணிக்க மேரி தெரசம்மாள் இவர்களின் ஆண்மையிலே பாற்றிக்காகவும் மற்றும் யாரனையாத ஆன்மாக்களின் ஆண்மையிலே பாற்றிக்காகவும் ஸ்டீஃபன் இவர்கள் குடும்பத்தில் சமாதானம் நிலவும் ஸ்டீஃபன் நல்ல வேலை கிடைக்கவும் ஜோஸ் எஸ்தர் இவர்களின் உடல்நலம் வேண்டியும் குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடல்நலம் வேண்டியும் கிளமெண்ட் லிசியா குழந்தை வர வேண்டியும் ஞானசேகர் நிலப்பிரச்சனை விரைவில் முடிவடையவும் ஜஸ்டின் அல்ஃபோன்ஸ் இவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் உடல் உள்ள நலம் வேண்டியும் கஸ்பர் பிரகாஷ் நன்றி பலியாகவும் யோவான் ஜீவ மேரி தேவ ஆசீர்வாதம் குடும்பத்தில் மறித்த அனைவரின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும் யாரணியாத ஆன்மாக்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும் ஜோஸ்பின் ராணி பிறந்தநாள் நன்றியாகவும் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றியாகவும் பேபி கிறிஸ்டினா ஆண்மையிலை பாற்றிக்காகவும் நம்பிக்கை மேரி ஒப்பு கொடுக்கிறார்கள் லூசியா சுயம்பு குடும்பத்தில் புனித அந்தோனியர் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் விலகவும் வேதனைகள் விலவும் பில்லி சூனியம் விலக வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும் மகன் மருமகன் பேர குழந்தைகள் ஞானத்திலும் வளரவும் இறந்து போன சகோதர சகோதரிகள் பெற்றோர் உறவினர்கள் கணவர் சுயம்பு என்னும் ஜோசப் இவர்களுக்கு ஆண்மையிலை பாற்றிக்காகவும் மேலும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பூரண உடல் சுகம் வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகம். உமது அறிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அவருடைய அறுவடை காலம் வந்துவிட்டது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெழுபாட்டிலிருந்து வாசகம். இயல் 14 இறை திருவசனங்கள் 14 முதல் 20 வரை. சகோதர சகோதரிகளே, யோவான் எனும் நான் ஒரு வெண்மேகத்தை கண்டேன். அதன் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தலையில் பொன் முடியும் கையில் கூர்மையான அரிவாளும் காணப்பட்டன. மற்றொரு வானதூதர் கோவிலில் இருந்து வெளியே வந்து மேகத்தின் மீது வீற்றிருந்தவரை நோக்கி, உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது. மண்ணுலகம் எனும் பயிர் முற்றிவிட்டது என்று உரத்த குரலில் கத்தினார். உடனே மேகத்தின் மீது வீற்றிருந்த மண்ணுலகெங்கும் தமது அரிவாளை வீசி அறுவடை செய்தார். மற்றொரு வானதூதரும் விண்ணகத்தில் உள்ள கோவிலில் இருந்து வெளியே வந்தார். அவரிடம் கூர்மையான அரிவாள் ஒன்று இருந்தது. நெருப்பின் மேல் அதிகாரம் கொண்டிருந்த இன்னும் ஒரு வானதூதர் பலிபீடத்தில் இருந்து வெளியே வந்தார். அவர் கூர்மையான அரிவாளை வைத்திருந்தவரிடம், உமது கூர்மையான அரிவாளை எடுத்து மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்திடும், ஏனெனில் திராட்சை கனிந்து விட்டது என்று உரத்த குரலில் கூறினார். ஆகவே அந்த வானதூதர் மண்ணுலகின் மீது தம் அரிவாளை வீசி மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்தார். கடவுளின் சீற்றம் எனும் பெரிய பிழிவு குழியில் அவற்றை போட்டார். நகருக்கு வெளியே இருந்த அந்த பிழிவு குழியில் அவை மிதிக்கப்பட்டன. அந்த பிழிவு குழியிலிருந்து இரத்த வெள்ளம் ஏறத்தாழ 2 மீட்டர் ஆழமும் 300 கிலோமீட்டர் தொலைக்கு பாய்ந்தோடியது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
என்னோடு இரு. அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடிசூட்டுவே என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 21, இறை வார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போலும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, எருசலேம் கோவில் ஒரு அழகுமிக்க ஒரு கட்டடம். புகழ்பெற்ற மன்னர் சாலமோன் கட்டிய கோவில் அழிந்து விட்ட பிறகு புதிய கோவில் கட்டப்பட்டது. அதை மீண்டும் விரிவுபடுத்தி கலை உணர்வோடு மாற்றி அமைத்த பெருமை இந்த பெரிய ஏரோதுவையை சேரும். இவ்வாறு புதுப்பிக்கப்பட்ட கோவில்தான் இயேசுவின் காலத்தில் வானலாக எழுந்து நின்ற எழில்மிகு கட்டடம். இயேசுவினுடைய சீடர்கள் இந்த கோவிலுடைய அழகு பற்றி விமர்சிக்கிறார்கள். அப்போது இயேசு, எருசலேமும் அதன் மையமாகிய கோவிலும் ஒரு நாள் அழிந்து போகும் என அவர் முன்னறிவிக்கிறார். உண்மையிலேயே கிபி 70ஆம் ஆண்டு ரோமை படை எருசலேமை அழித்தது. அந்த நிகழ்ச்சிக்கு பின்னரே நற்செய்தி நூல்கள் தொகுக்கப்பட்டு இன்றைய வடிவம் பெற்றன. எனவே இயேசு எருசலேமின் அழிவு பற்றி உரைத்த கூற்றுகளோடு உலக முடிவு பற்றிய கூற்றும் இணைந்த விதத்தில் இன்றைய நற்செய்தி அமைந்திருக்கிறது. இறுதி காலத்தில்
பலர் மக்களை திசை திருப்ப பார்ப்பார்கள் என்றும், அப்போது நாம் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் இயேசு கூறுகின்ற சொற்கள் மிக பொருள் செறிந்தவையாக அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, மனிதர் எளிதில் ஏமாந்து போவதுண்டு. ஏமாற்றுபவர்கள் இருக்கும் வரை ஏமாறுபவர்களும் ஏமாற்றங்களும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இயேசு தருகின்ற ஒரு எச்சரிக்கையில் ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கிறது. கடவுளை பற்றியும் கடவுளின் பண்புகள் பற்றியும் நமக்கு தெரியும் என நாம் நினைத்து கவலையற்று இருந்தால் நாம் ஏமாந்து விட்டோம் என்பதுதான் பொருள். அதுபோலவே கடவுள் பற்றிய எல்லாம் எனக்கு தெரியும், எனவே நான் கூறுவதை கேட்டு நான் கேட்டதை செய்யுங்கள் என்று பிறரிடம் கோருவதும் ஏமாற்றத்திற்கு வழிவகுக்கும். நம் உள்ளத்தை கடவுளிடமிருந்து திருப்பி நம் மனம் போன போக்கில் செல்வதற்கு நமக்கு சோதனைகள் அன்றாடம் எழுவது உண்டு. அத்தகைய ஏமாற்றத்திற்கு ஆளாகாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கு இன்னொரு முக்கிய காரணம் நம் எதிர்பார்ப்புகள் முறையின்றி அமைவதும், நம் சொந்த சக்தியால் எதையும் சாதித்து விடலாம் என்று நாம் நினைத்து செயல்படுவதும் தான் இதற்கு காரணம். இந்த மனநிலை மாற வேண்டும் என்று இயேசு நமக்கு அறிவுறுத்துகிறார். இயேசுவினுடைய வருகை நிகழப்போகின்ற நேரத்தை துல்லியமாக அறிந்து கொள்ள நம்மால் இயலாது. இயேசுவும் தம் வருகை பற்றிய காலத்தையும் நேரத்தையும் பற்றி பேச மறுத்துவிட்டார். அவருடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்ப்போருக்கு ஏமாற்றம் இராது. நாம் விழிப்போடு செயல்பட வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய இன்றைய கோரிக்கையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் ஆர்வமாக மண்ணகத்தில் வாழும்போது பல கட்டிடங்களை நமக்காக கட்டி கொண்டிருக்கிறோம். பலவிதமான செல்வங்களை நமக்காக சேகரித்து கொண்டிருக்கிறோம். பல உறவுகளோடு உற்சாகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். சிறப்பு கார்களில் உலா வந்து கொண்டிருக்கிறோம். பல படிப்புகளை படித்து மேதையாகி கொண்டிருக்கிறோம். சிறந்த வேளைகளில் நான் நம்மையே அமர்த்தி கொள்கின்றோம். இவையெல்லாம் நமக்காக மட்டுமே நாம் செய்கின்றோம். நம் பெயர் மகிமை பெற வேண்டும் என்பதற்காக இவற்றை செய்து கொண்டிருக்கிறோம். நம் புகழை 2-3 பேர் சொல்ல வேண்டும் என்பதற்காக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம் பெருமைக்காக செய்யும் இவை அனைத்தும் ஒரு நாள் இடிக்கப்படும் என்கிறது இன்றைய நற்செய்தி வாசகம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய பெருமைக்காக, நம்முடைய பெயருக்காக செய்கின்ற இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் இடிக்கப்படும். எருசலேம் ஆலய கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இடிக்கப்படுவது போல நம்முடைய சுயநலத்திற்காக இந்த மண்ணகத்தில் செய்யும் அனைத்தும் இடிக்கப்படும். அவை அனைத்தும் காணாமல் போகும். நம்முடைய மகிமைக்காக, நம்முடைய பெயருக்காக, நம்முடைய புகழுக்காக செய்யும் அனைத்தும் வீண் என்பதை நாம் உணராத இருக்கும் வரை இவை அனைத்தும் இடிக்கப்படும். இவை அனைத்தும் முற்றிலும் வீண் என்பதை உணராத போது இவை நிகழும். இது விண்ணகத்திற்கு செல்வதற்கான தகுதி அல்ல. கடவுளை சந்திப்பதற்காக உள்ள காரணங்கள் இவை அல்ல.
இவை அனைத்தும் நமக்கு கேடை வருவிக்கும். கேடு வராமல் நம்மை தற்காக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய இந்த தற்காப்பு வழிகளைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகமும் இன்றைய வழிபாடும் நமக்கு சொல்லித் தருகிறது. முக்கியமாக 2 வழிகள். முதல் வழி ஒருத்தல். அளவுக்கு மிஞ்சினால் அமிதமும் நஞ்சு என்று சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆசைகள் அளவுக்கு அதிகமாகும் போது நம் வாழ்க்கை நஞ்சாக மாறுகிறது. ஆகவே தினம் தினம் ஒருத்தல் முயற்சிகளை நாம் மேற்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தீய வார்த்தைகளை பேசுவதை ஒருத்தல் செய்வதை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். தீயவற்றை பார்க்கும் கண்களுக்கு ஒருத்தல் பயிற்சி கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தீயவைகளை செய்ய துடிக்கும் மனதை ஒருத்தல் எனும் கயிற்றால் கட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுயநல போக்கிற்கு ஒருத்தல் என்ற வேகத்தடை அமைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தற்பெருமையை ஒருத்தலால் தடை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மை அழிவுக்கு இட்டுச் செல்லும் அந்த பாதைகளை நாம் கட்டுப்படுத்தும் போது நாம் விண்ணக கட்டிடத்தை இங்கே கட்டி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இதனுடைய பொருள். அது ஆண்டவருடைய பார்வையில் என்றும் நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் ஒருத்தல் செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் நான் ஒருத்தல் செய்ய வேண்டும், எதையெல்லாம் என்னை அழிவுக்கு இட்டுச் செல்கிறது என்பதை பார்த்து இவை எல்லாவற்றையும் ஒருத்தல் செய்ய நான் தயாராக இருக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக பொறுத்தல். வாழ்க்கையில் நமக்கு எதிராக யாராவது பேசினால், யாராவது எனதாவது செய்தால் நாம் நமது உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டு நாம் கத்தக்கூடாது, விரோதமாக எதுவும் செய்யக்கூடாது. பொறுத்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிதானமாக நம்முடைய வாழ்க்கையில் முடிவுகள் எடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேகமாக ஓடக்கூடாது, வேகமாக காரியங்களை அவசரப்பட்டு செய்யக்கூடாது. பிறர் செய்யும் குற்றங்களை, பிறர் செய்கின்ற தவறுகளை, பிறர் செய்கின்ற காரியங்களை நாம் பொறுத்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல தவறான காரியங்களை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பொறுத்திருந்து பார்த்து பின்பு முடிவுகள் எடுக்கின்ற பொழுது அது நமக்கு நன்மையாக அமையும். இப்படி செய்கின்ற பொழுது நாம் விண்ணக கட்டிடத்தை இங்கேயே ஒவ்வொரு நாளும் நாம் கட்டிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய பொருள். எனவே அது ஆண்டவருடைய பார்வையில் என்றும் நிலைத்திருக்கக்கூடியதாக நமக்கு அமைகிறது. எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த ஒருத்தலையும் இந்த பொறுத்தலையும் கடைபிடித்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அந்த விண்ணக கட்டிடத்தை ஒவ்வொரு நாளும் நாமே நமக்கு கட்டிக்கொள்ள இந்த திருப்பலி வயலாக, இந்த நற்செய்தியின் வழியாக இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அன்றாட வாழ்க்கையில் நாம் முயற்சி செய்து இந்த வாழ்க்கையிலேயே அந்த விண்ணக கட்டிடத்தை கட்ட இந்த உன்னத திருப்பலியின் வழியாக நாம் அருளை பெற்றுக்கொள்வோம். அதற்காக இந்த உன்னத திருப்பலியில் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா முது தெய்வீக அருளையும் ஆசிரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளிடமிருந்தும் பிரித்துவிடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து
நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடனும் ஒற்றுமையுடனும் வாழ அருள் தர வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும் சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புதுவாழ்வு பெறவும் வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையில் நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்தில் எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசீரையும் வழங்கிட வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, மக்களின் மீட்புக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கப்படும் இப்பழி பொருட்களை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றின் வழியாக புனித அந்தோனியாருடைய பரிந்துரையால் பாவ கவர்ச்சிகளை விட்டு விலகவும் விண்ணகத்தில் இருப்போரை நெருங்கி வரவும் நாங்கள் ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய நினைவு நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டாளருக்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் நெறியங்களை பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளையும் எங்களையும் நீர் தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சிலர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் சிறுமு நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருளராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் உமது திருத்தலம் வந்து உம்மை நோக்கி ஜெபிக்கின்ற இந்த மக்களுடைய வேண்டுதலை தயவாக கேட்டருளும். பலவிதமான கருத்துக்களோடும் இன்றைய திருப்பலியிலே பலவிதமான கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற இந்த மக்களுடைய வேண்டுதலையும் ஜெபங்களையும் ஏற்றருளும். இவை எல்லாவற்றையும் நல்லவையாகவும் நன்மையாகவும் விரைவில் இவர்களுக்கு மாற்றி கொடுத்தருளும். நாங்கள் மீண்டும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். எங்களை ஒவ்வொரு நாளும் உமது அன்பிலும் உமது இரக்கத்திலும் உமது மன்னிப்பிலும் எங்களை வழி நடத்தியருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளே ஏற்றருளும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் மூக்கந்தவர்களாக வாழ்கின்ற புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வியல் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
ஆண்டவரே, எல்லா தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு மனக்கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பெண்மத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் தந்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்று உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும். எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனுடைய செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவரது இந்த தெய்வீக திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
என் உயிரில் கலந்திடவா. வாருமே என் இயேசுவே, வாருமே என் வாழ்விலே, வாருமே என் இயேசுவே, வாருமே என் வாழ்விலே. உன்னை தேடும் எந்தன் உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா. உன்னை பாடும் எந்தன் நெஞ்சம் என் உயிரினில் கலந்திடவா. உறவுகள் என்னை பிரித்தாலும் உறவாயென்னில் வா. வருத்தமும் என்னை சூழ்ந்தாலும் வளமாயென்னில் வா. உறவுகள் என்னை பிரித்தாலும் உறவாயென்னில் வா. வருத்தமும் என்னை சூழ்ந்தாலும் வளமாயென்னில் வா. நீதியும் நேர்மையும் மறைந்தாலும் உரிமையை மனிதன் இழந்தாலும், நீதியும் நேர்மையும் மறைந்தாலும் உரிமையை மனிதன் இழந்தாலும், உண்மையை உரைத்திடவா. என்னில் உறவை வளர்த்திடவா. உன்னை தேடும் எந்தன் உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா. உன்னை பாடும் எந்தன் நெஞ்சம் என் உயிரினில் கலந்திடவா. நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கழுவிழி போல் காத்து வரும் உமது பேருபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட்சாதனங்களுக்காகவும், அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புக்காகவும், நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும், நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, இத்திருத்தலத்தின் அன்பர்களே, உபகாரிகளே, உங்கள் அனைவரையும் அமலாசிரம துறவியனுடைய சார்பாக அன்போடு இந்த திருத்தலத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களை அன்புடன் நினைவு கூர்ந்து எங்களது தினசரி ஜெபத்தில் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய மன்றாட்டுகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து புனித அந்தோனியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அற்புதமான காரியங்களால்
தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக வேண்டுகிறோம். செவ்வாய்க்கிழமைகளில் இந்த திருத்தலத்தில் வழங்கப்படுகிற புனித அந்தோணியாருடைய மந்திரித்த ரொட்டிக்கான செலவில் பங்கு கொள்கிறவர்களையும் குரு மாணவர் நிதி வழங்குபவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். அது சிறிய தொகையாக இருந்தாலும் அதுவும் வரவேற்கப்படுகிறது. பங்கு அலுவலமும் அமர்ந்திருக்கிற சகோதரிடம் அவற்றை செலுத்தி அதற்குரிய ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் நமக்கு அப்பத்தை காணிக்கா வழங்குபவர்கள் கூடலூர் ஆண்டனி சகாயராஜ், கூடலூர் ராஜா, கருமண்டபம் டேவிட், அரியலூர் சதீஷ், பொன்மலை பாபு, கம்பம் கிஷோர் குமார், பாளையம் சூசை, குளமாணிக்கம் ராஜா, குமரநகர் ஜான் தேவசகாயம், திருச்சி ராகேஷ், ஆனந்திமேடு ஜேசுதாஸ், பெட்டவாய்த்தலை பாக்கிய தம்மாள், சோமரசம்பேட்டை பால் டேனியல், திருச்சி செபாஸ்டின், திருச்சி ஸ்டீஃபன், சென்னை ஜோஸ் எஸ்தர், தொட்டியம் ஜெயசீலி, குளமாணிக்கம் இன்ஃபென்ட், இவர்கள் அத்தனை பேருக்கு நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். அதேபோல் இந்த வாரம் நமக்கு குறுமான நிதி வழங்குபவர்கள் குடையூர் மரிய செல்வராஜ், திருச்சி ஆண்டனி, கருமண்டபம் டேவிட், பாளையம் சூசை, பாலக்கரை மெர்சி, திலைநகர் ஜாஸ்பர், கருமண்டபம் ராஜ், புரத்தாக்குடி வினோத் ராஜ், குளமாணிக்கம் ராஜா, துபாய் ஜெரால்டு, திருச்சி ஆண்ட்ரூ எட்வின், காட்டூர் கடைச்செல்வன், கம்பரசன்பேட்டை லோகநாதன், திருச்சி பாக்கியசீலி, வரகநேரி ஜான் அலெக்ஸ், காட்டூர் டோமினிக், பெட்டபாய்த்தலை பாக்கிய தம்மாள், மேலப்புதூர் சேவியர், இவர்கள் அத்தனை பேருக்கு நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் நாம் உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 4 மணிக்கு தற்போது இந்த திருத்தலத்தில் நேரடியாக எடுக்கப்படுகின்ற இந்த திருப்பலியை இணையதளத்தில் யூடியூப்பில் அண்டனிஸ்வரன் மமலாஸ்வரம் மற்றும் பவர் ஆஃப் காட் எனும் முகவரியில் ஒளிபரப்பப்படுகிறது. அதனை பார்த்து எனது ஜெபியுங்கள், அதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரிய பக்தர்களே, 2025 ஆண்டிற்கான இந்த திருத்தலத்தினுடைய காலண்டர்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் விலை ரூபாய் 20 மட்டுமே. இந்த காலண்டர்கள் உங்களுடைய இல்லங்கள், அலுவலங்கள், கடைகள், தொழிற்கூடங்கள் போன்ற இடங்களில் இருப்பது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் இதை வாங்கி அன்பளிப்பாக கொடுத்து புனித அந்தோணியாருடைய புகழை, அற்புதங்களை பரப்ப நீங்களும் ஒரு கருவியாக இருக்க முடியும். இந்த காலண்டர்கள் நமது சென்ட் ஆண்டனி ஸ்டாலிலும் திருப்பலி கருத்து இடங்களிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த காலண்டர்கள் இருக்கும் பொழுதே அதை வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடைசி நேரம் வரை காத்திராதீர்கள். இன்னும் 2 வாரங்களுக்கு மட்டும்தான் அது இருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்கு பிற்பாடு நாம் அதை மீண்டும் அச்சடிக்க இயலாது. எனவே அந்த காலண்டர்களை இருக்கும் பொழுது அதை வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். அமல ஆசிரமுடைய பங்கனுடைய திருவிழா வருகிற 29ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு கொடியேற்றத்துடனும் தொடங்கி டிசம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை மாலை ஆடம்பர தீர்ப்பவனியும் 8ஆம் தேதி காலை 8 மணிக்கு திருவிழா திருப்பலியும் நடைபெறும். இதில் கலந்து கொண்டு நீங்களும் அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித அந்தோணியாரின் பாதுகாப்பால் காக்கப்பெற்ற நாங்கள் உம்மை தொடர்ந்து வேண்டுகின்றோம். அதனால் உமது ஞானத்தின் அருள் அடையாளம் வழியாக நாங்கள் கட்டுப்பாட்டுடன் வாழ எங்களுக்கு வரமருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவராய் இயேசுவே, இந்த ஜெபதொலமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாய் எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்று இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துகளிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில்
நாங்கள் கொண்டிருக்கிற அசட்டுத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளே கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதையும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாழ்ந்து தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடலுள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும் இன்னும் பல்வேறு இல்லங்கள் மருத்துவமனையில் வேதனைப்பட்டு குணமர இயங்கும் அடியார்களையும் கண் நோக்கியறலாம். இவர்களின் கண்ணீரை துடைத்தரலாம், பூரண சுகமுடுதலையும் தந்தரலாம். உமது தெய்வீக இன்பத்தில் நிச்சயத்திற்கும் பங்குகளும் பாக்கியத்தை தந்தரலாம். இவ்வாறு இறைவா உமது திருப்பெயரின் மகிமையை இவரிட விளங்கச் செய்யும், நன்றியுள்ளவர்களாக மாற்றும், இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக, உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக, உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. சுரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. பரமபிதா ஒருவர் என்று வகுத்து சொன்னவர் இயேசு, பரமபிதா ஒருவர் என்று வகுத்து சொன்னவர் இயேசு, அவர் பாசம் அன்பு கருணையோடு உலகை கண்டவர் இயேசு, அவர் பாசம் அன்பு கருணையோடு உலகை கண்டவர் இயேசு. ஈஸ்வரத்தின் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதுவும் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்துக்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தை கூறிய நமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கையுண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்துக் கூறி மன்றாடும். புதுமை வளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம்
இன்று எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் இன்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவிடமிருந்து எங்களுக்கு அடிமை கொடுத்தருளும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எண்ணற்ற புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்து கோடி 62 பேர் பெற்ற புனித அந்தோணியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அற்புதமான காரியங்களால் தொடர்ந்து உங்களை காத்து பராமரித்து வழிநடத்துவாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திரு எண்ணெய் மந்திரித்தல். அனைத்தையும் உமது மகிமைக்காகவே படைத்த எங்கள் அன்பு தந்தை இறைவா, உமது வார்த்தையால் யாவும் புனிதமடைகின்றன. நீர் படைத்த இந்த எண்ணெயின் மீது உமது வல்லமையான ஆசியை நிறைவாக பொழிந்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி அருளும். உமது திருவத்திற்கு ஏற்ப இந்த புனித எண்ணெயால் பூசப்படுகின்ற எல்லாரும் உமது அருளையும் ஆசிரியும் பெற்று உடல் உள்ள ஆன்மீக நலன்களையும் பெற்று நலமுடனும் வளமுடனும் அன்புடனும் அமைதியுடனும் மகிழ்வோடும் மன நிறைவோடும் வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமென். புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.